ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ்லால். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடல, கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல, ஒர்க்கெல்லாம் முடியட்டும். ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுவே நம்ம குட்டி குட்டியாக சாங்ஸ் மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா ஏசப்பாவை வந்து மறக்கக்கூடாது, அது நினச்சிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு வீடியோ போடலனாலும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. நான் எப்போவுமே ஏசப்பாவை நினச்சிட்டே தான் இருப்பேன், சரிங்களா? ஸோ வாங்க ஒரு சாங் ஒன்று பார்க்கலாம். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் வந்து எல்லாமே ஒரு அற்புதம் தான், சரிங்களா? ஸோ இப்போ நினச்சா கூட அது ஒரு மிராக்கிள், அது ஒரு மேஜிக், கரெக்டுங்களா? எப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு முடியாத விஷயத்த, மனுஷங்களால் கூடாத ஒரு விஷயத்த என் தேவன், என் அப்பா முடிய பண்ணார். ஸோ நடக்காதுன்னு சொல்கிறத நடத்தி வச்சார், சரிங்களா? உயிர் வாழ முடியாதுன்னு சொன்ன என்ன இன்னைக்கு உயிரோடு அவங்க முன்னாடி பாட வச்சுருக்காரு. அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். லாசருவை வந்து பார்த்திங்கன்னா, மரித்த லாசருவை உயிரோடு இருப்பின நம் தேவன், என் அப்பா. ஸோ என்னையும் வந்து மரண படுக்கையில் இருந்து என்னையும் வந்து உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ் மத்தியில், அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினச்ச சொந்த பந்தங்கள் மத்தியில் ஏசப்பா இன்றைக்கி என்னை உயிரோட ஒரு சாட்சியாக வச்சுருக்காரு, சரிங்களா? பாய்.